சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட காமகோடி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஆக்சிஜன் பிராணவாயு, இதுதான் மனிதன் உயிர் வாழ அடிப்படை. நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாம பாட்டுக்கு மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அனிச்சையா இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. தூக்கத்தில் கூட மறக்காம பிராணவாயுவை உள்ளே எடுக்கிறோம். அப்படியாப்பட்ட ஆக்சிஜனை பூமியில் இருந்து முற்றிலுமா நீக்கிட்டா என்ன ஆகும்? எதுக்கு இப்படி ஒரு விபரீதமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்கன்னு மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது நமக்கும் புரியுது. பூமியிலிருந்து ஆக்சிஜனை முற்றிலுமாக நீக்கிட்டா எல்லா உயிரினங்களும் அழிந்து போகும். சரிதானுங்களா? சரி, ஓர் 5 நொடிகளுக்கு மட்டும் நீக்கிட்டா ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்பட்டுடாது. சென்னையில் உள்ள கூவத்தை கடக்கும் போது மூச்சை அடக்கிக்கிட்டு காற்றை உள்ளேயும் இழுக்காம வெளியவும் விடாமல் ஓடுறது போலத்தான் இதுன்னு உங்கள் பதில் வருமேயானால் தொடர்ந்து சில செய்திகள் உங்கள் பார்வைக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். கருப்பு வானம். அது என்ன கருப்பு வானம்? வானம் பகல் நேரத்தில் எவ்வளவு பிரகாசமாக இருக்குது. காரணம் ஒளிச்சிதறல். அதாவது ஒளி வளிமண்டல ஆக்சிஜன் மூலக்கூறு மற்றும் தூசுகளில் பட்டு மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பது. இங்கே காமகோடி சார், ஆக்சிஜனை நீக்கிட்டால் வானம் கருகும் இல்லையா? இருட்டா கருப்பா ஆயிடும். மேலும் இப்போ இருக்கிற மாதிரி பரவலா வெளிச்சமாக இல்லாமல் எங்கேயோ சின்ன LED பல்பு வெளிச்சம் மாதிரி குவிக்கப்பட்ட நிலையில் வெளிச்சம் கிடைக்கும். அடுத்தது இடியும் கட்டிடங்கள். கண்ணால் பார்க்கக்கூடிய கான்கிரீட் கட்டிடங்கள், பாலம் எதுவாக இருந்தாலும் மணலில் கட்டப்பட்டது போல பொல பொலன்னு உதிர்ந்துடும். காரணம், கான்கிரீட் கலவையின் முக்கிய பிணைப்பு ஆக்சிஜன் தான். அடுத்தபடியாக ஆவியாகும் கடல். தண்ணீர் என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கலவை தான். ஆக்சிஜனை நீக்கிட்டால் மீதி இருப்பது ஹைட்ரஜன். இது எப்படிப்பட்ட வாயு? பலூன் ஏன் பறக்குது? அதுக்குள் இருக்கும் மிகவும் லேசான தனிமம் ஹைட்ரஜன். இப்போ புரியுதா கடல் தண்ணி என்னாகும்னு? ஏன், ஏரி குளம் ஆற்றுல இருக்கும் தண்ணியெல்லாம் ஆவியாகிடும். பூமியின் மேலடுக்கின் கட்டுமானத்தில் பிராணவாயு முக்கிய பங்காற்றுவதால் அது முழுவதும் கட்டிப்பட்டு நிற்கும் தன்மை போய் புதை மணலில் நிற்பது போல உள்வாங்கிக் கொள்ளும். நிற்க நிலம் கிடைக்காது. ஆக்சிஜனை பூமியிலிருந்து நீக்கிட்டான். பார்த்தீங்களா காமகோடி சார், எவ்வளவு சிரமங்கள் உண்டாகுது? சூரியன் சுட்டெரிக்கும். சூரியன் சுடத்தான் செய்யும்பீங்க. சூரியனில் உள்ள புற ஊதா கதிர்களை ஓசோன் தான் வடிகட்டி அனுப்புது. அதில் உள்ள ஆக்சிஜன் O2 நீக்கப்பட்டால் அதன் பின் சூரிய ஒளியில் நிற்கும் எல்லாரும் சுட்டெரிக்கப்பட்டு பொசுங்கி போக வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். இப்படி நிறைய கடுதாசிகளை எழுதலாம். இப்போ சொல்லுங்க, பூமியிலிருந்து ஓர் 5 வினாடி பிராணவாயு இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பிராணவாயுவை தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்தால் கட்டுப்படி ஆகாது. மரங்களை பராமரித்தால் அந்த மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுத்துரும். அரச மரம் அதிகமாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடியது. ஆலமரம், புளிய மரம் புயலடிக்கும் போது புயலின் வேகத்தை குறைக்கும். வேப்ப மரம் விஷத்தன்மையை முறிக்கும். தென்னை மரம் மண்ணரிப்பை தடுக்கும். பனை மரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற மனித மரம் என்ன செய்யுது? மரங்களை வெட்டுது. இயற்கை வளங்களை பாதுகாத்தால் மட்டுமே நாம் நோய் நொடிகளிலிருந்து விடுபட முடியும். மரம் வளர்ப்போம், மனித வாழ்வை காப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.